கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. ஒரு ஜாதகர் கடகத்திலே ஜனனித்து லக்னத்திற்கு அவயோக மகாதசை யாரால கொடுக்க முடியும்? லக்னத்திற்கு 7, 8க்கு அதிபதியான சனி பகவான் கொடுக்கக்கூடிய சனி தசையே அவயோக தசை. கடக லக்ன ஜாதகருக்கு சனி மகாதசையே அவயோக தசையாக அமைகிறது. எந்த ஒரு ஜாதகரும் கடக லக்னத்துல ஜனனித்து சனி தனித்து வலுத்தால் அவருடைய வாழ்க்கையிலே வெளியில் சொல்ல முடியாத துயரங்கள் இல்ல, வெளியில் தெரிந்து அவமானங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து வாழ்க்கையில் பெரும் வளர்ச்சி இல்லாமல் மிகப்பெரிய மன கஷ்டத்தையும் இழப்புகளோடு ஜாதகர் வாழ்கிறார். பார்ட்னரெல்லாம் ரொம்ப சிரமத்தோடு வாழ்கிறார் இந்த கடகலக்ன ஜாதகர். சனி தசை 19 வருஷம் வரும்பொழுது அதுல ஒரு சில கடகலக்ன ஜாதகர் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குமானா அதுல ஒரு சிலருக்கு மட்டும் கடகத்திற்கு திரிகோணாதிபதிகள் 5, 9க்கு அதிபதிகள் வலுவெற்று சனியை தொடர்பு கொண்டவர்களுக்கு மட்டும் சனி பெரும் அவயோகங்களை செய்யறதில்லை, நியூட்ரலான மகாதசையாக கொடுத்து விடுகிறார். ஆனால் எவருக்கெல்லாம் கடகத்தில் பிறந்து சனி தனித்து வலுத்திருக்கிறதோ அவர் வெளியில் சொல்ல முடியாத வாய்விட்டு அழக்கூடிய வாழ்க்கையில் வளர்ச்சியே இல்லாமல் இழப்புகளை சந்திக்கக்கூடிய அவயோக மகாதசையை வழங்கி விடுகிறார். இந்த தசை முடிகிற வரைக்கும் கடகலக்ன ஜாதகருக்கு பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றமே நிகழ்றதில்லை. ஆனால் திரிகோண வலுத்து சனி தொடர்பு கொண்டா மட்டும் நல்லது இருக்கு.